வணக்கம் மை டியர் நண்பா நண்பி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்க இன்னைக்கு தான் புதுசா நம்ம ட்ரெண்டிங் ஜாப்ஸ் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறந்துடாம ஒரு சப்ஸ்கிரைபே பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போஸ்ட் போடுற இந்த மாதிரி புது புது ஜாப்ஸ் எல்லாமே உங்க மொபைலுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப் எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சத்தர்லாண்ட்ல இருந்தாங்க வந்திருக்கு. அதுவும் என்ன ரோலுக்குன்னு பாத்தீங்கன்னா CSA, அதாவது கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட்ன்ற ரோலுக்கு வந்திருக்குங்க. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த ஜாபுக்கு கோடிங் நாலேஜ்லாம் உங்களுக்கு எதுவுமே தேவையே இல்லை. நீங்க வீக்லி வெறும் 5 டேஸ் மட்டும் தாங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். எலிஜிபிலிட்டி நீங்க டிகிரி முடிச்சிருக்கணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் என்ன ஜாப் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத A to Z ஃபுல் டீடைல் பார்த்துடலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற மெத்தடை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி இந்த வீடியோவோட எண்டில் தான் நான் ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாம ஓட்டி விட்டுறா மட்டும் பாருங்க. அப்பதான் நான் சொல்ற எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே தெளிவா புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்காகவும் பின்னாடி கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்காகவும் நான் கொடுத்துருப்பேன். மொதல் அந்த லிங்கை டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் வெப்சைட்குள்ள வாங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். நீங்க இந்த லிங்கை டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் ஒரு பேஜ் மாதிரி தெரியும். இதுதான் நம்ம ட்ரெண்டிங் ஜாப்ஸோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வெப்சைட் வழியா தான் போய் நம்ம வந்து சத்தர்லாண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ண போறோம். பட் ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நான் உங்களுக்கு இந்த ஜாபை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு ஓவர் வியூவை நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்றேன். அப்பதான் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜாப் எங்க இருந்து வந்திருக்கு பாருங்க, சத்தர்லாண்ட் குளோபல் பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனில இருந்தாங்க வந்திருக்கு. என்ன ரோலுக்குன்னா கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட்டுக்கு. இந்த ஜாபோட லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில பெருங்குளத்தூர்ல தாங்க இருக்கு. இந்த ஜாப் டைப் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம், அது ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க. இல்லது அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறீங்கனாலும் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்க முடியும். ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தாங்க. டே நைட் அப்படின்றது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒர்க் டே வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வாரத்துல 2 நாள் லீவுங்க. 5 நாள் மட்டும் தான் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சேலரி வந்து காம்படிட்டிவ் வித் இன்சென்டிவ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சேலரி எவ்வளவுன்றத பக்காவா மென்ஷன் பண்ணவே இல்லைங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் மோட் வந்து ஆன்லைன் VA தான். அப்ப சேலரி எவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் வாங்க. நம்ம அதே கொஸ்டினை அப்படியே நம்ம கூகுள்ல போய் போட்டிருக்கோங்க. அதாவது சத்தர்லாண்ட் கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட்டுக்கு சென்னையில எவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க அப்படின்றத. அதுக்கு நம்மளுக்கு கூகுள் கொடுத்துருக்க ஆன்சர் என்ன, அப்ராக்சிமேட்டா 20 to 22,000 பெர் மந்த் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதை நான் அங்கேயே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றது, அந்த அப்ளை லிங்க் எங்க இருக்குன்றத பார்த்துடலாம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நீங்க கடைசிக்கு வந்துருங்க. கடைசிக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலம் தெரியுது பார்த்தீங்களா? இதில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் ஆகட்டும், அப்ளை லிங்க் ஆகட்டும், அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் ஆகட்டும், எல்லாமே நான் தனித்தனியா கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போறோம். ஸோ அந்த கிளிக் ஹியர், அப்ளை நவ் லிங்க்கு நேரா கிளிக் ஹியர்ன்னு இருக்குல்ல, அந்த கிளிக் ஹியரை நீங்க டச் பண்ணிக்கோங்க. அந்த கிளிக் ஹியரை நீங்க டச் பண்ணதுக்கு அப்புறமா அது உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அந்த பேஜ்ல உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்றது ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஷோ ஆகுது பாத்தீங்களா? அந்த கிளிக் ஹியரை நீங்க டச் பண்ணிக்கோங்க. அதை நீங்க டச் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி செகண்ட்ஸ் வந்து பேக்வேர்ட்ஸ்ல ரன் ஆகும். இந்த செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகி முடிக்கிற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செகண்ட்ஸ் ரன் ஆகி முடிஞ்சது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதுவாவே ஸ்க்ரோல் டவுன் ஆகி உங்களுக்கு கடைசில வந்துருங்க. வந்தோனே அதே ப்ளூ கலர் பாக்ஸ்ல உங்களுக்கு இப்ப அப்ளை நோவ்னு தெரியுது பார்த்தீங்களா? அந்த அப்ளை நோவ நீங்க டச் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளை நோவ மட்டும் நீங்க டச் பண்ணா போதும். அது உங்கள டைரக்ட்டா அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சத்தர்லாண்டோட வெப்சைட்டுக்கே கூட்டிட்டு வந்துருங்க. அங்க நம்ம சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவா இருக்குங்க. நீங்க வேணா செக் பண்ணிக்கலாம். கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட்ன்றதா இருக்கட்டும், சென்னைன்றதா இருக்கட்டும், ஃபுல் டைம் அப்படின்றதா இருக்கட்டும், எல்லாமே இவங்க தெளிவாவே குடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம அந்த ஜாபுக்கு நீங்க என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா, பி த பிரைமரி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார் அவர் பிசினஸ் டு பிசினஸ் கஸ்டமர்ஸ் த்ரூ இமெயில், சாட் ஆர் வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்க இது 3 இதுல நீங்க பண்ண போறீங்க அப்படின்றத அவங்க தெளிவா எடுத்த உடனே சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? இது போக நிறைய இருக்கு. கஸ்டமர் ரெக்கார்டு, டாக்குமெண்டேஷன் ஒர்க் அந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் ஆனா நான் உங்கள ரொம்ப குழப்ப விரும்பல. ஸோ அதனால பேசிக்கான இதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, குட் வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் இன் இங்கிலீஷ், எபிலிட்டி டு எம்பத்தைஸ் வித் கஸ்டமர்ஸ், மேனேஜ் டைம் எஃபிஷியன்ட்லி அண்ட் ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி, பேசிக் யூசர் லெவல் நாலேஜ் ஆஃப் விண்டோஸ் OS, ஹை ஸ்கூல் டிப்ளமோ ஆர் ஈக்குவலண்ட் அண்ட் அபவ்ன்றது கொடுத்துருக்காங்க. அப்போ 0 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ரெஷர்ஸ் வெல்கம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரொட்டேஷன் ஷிஃப்ட் நான் சொன்ன மாதிரி டே நைட் ரொட்டேஷன் ஷிஃப்ட் இருக்கும். வீக்லி 2 நாள் வந்து ஆஃப் இருக்கும் அப்படின்றது எல்லாமே சொல்லிட்டாங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷனுமே என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. நீங்க எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கீழே தெரியுது பார்த்தீங்களா? ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு தெரியும் பார்த்தீங்களா? அந்த ஐ ஆம் இன்ட்ரெஸ்டடை நீங்க டச் பண்ணிக்கோங்க. அந்த ஐ ஆம் இன்ட்ரெஸ்டடை நீங்க டச் பண்ணா போதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். இதுல வந்து எல்லாமே தெளிவா போட்டிருக்கும். நீங்க என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ண போறீங்க, என்னன்றது முதற்கொண்டு டீட்டெயிலாக போட்டிருக்கும். இப்போ இதை தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த இதில் இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் நேம் இருக்குல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் நேம் நீங்க கொடுத்துக்கோங்க, லாஸ்ட் நேமே கொடுத்துக்கோங்க.
கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்க இமெயில் அட்ரஸ், உங்க இமெயில் அட்ரஸ் ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கன்ஃபார்ம் யுவர் இமெயில் ஐடின்னு கேட்டிருக்காங்க. இங்க கொடுத்து அதே இமெயில் அட்ரஸ் இங்கேயும் கொடுத்துக்கோங்க. சிட்டி, நீங்க எந்த சிட்டி அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்க ஃபோன் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, உங்க ஃபோன் நம்பரையும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளா இருந்தா மட்டும்தான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கவே கூடாது. அதை அப்படியே நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க. ஸ்கிப் பண்ணிட்டு எஜுகேஷன் இருக்குல்ல, எஜுகேஷன் இருக்க இடத்துல இந்த இடத்துல ஆடுன்னு தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஆடுன்றதை நீங்க கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டியூஷன், எந்த இன்ஸ்டியூஷனு, என்ன மேஜரு, என்ன டிகிரி, என்ன ஸ்கூல் லொகேஷனு, என்ன டிஸ்கிரிப்ஷனு, ஃப்ரம் டு, எல்லாம் கரண்ட்டி படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, எல்லாமே நீங்க தெளிவாக கொடுத்துட்டு சேவ் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து யுவர் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல லிங்க்டின், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், வெப்சைட் எல்லாமே இருக்கும். அடுத்து உங்க ரெஸ்யூம் இருக்கும். உங்களோட ரெஸ்யூமை நீங்க இந்த இடத்துல சூஸ் பண்ணி லோக்கல்ல இருக்கிறதுல நீங்க அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து கம்ப்யூட்டர், லேப்டாப்ல அப்ளை பண்ண பாருங்க. மொபைல்ல அப்ளை பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய கம்பெனி வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியா இருக்காது அவங்க வெப்சைட்ஸ்லாம். ஸோ அதுக்காக தான் சொல்றேன் நான். இதை நீங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மெசேஜ் டு ஹையர் டீம் இருக்கு பார்த்தீங்களா, உங்களை பத்தி நீங்க ஏதாவது ஹையரிங் டீமுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து நீங்க இதில் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களை பத்தின ஃபர்தர் டீல்ஸ் கொஞ்சம் 1-2 கேட்பாங்க. அது எல்லாமே நீங்க கொடுத்து எல்லாமே ஒன் பை ஒன்னா அவங்க கேட்க நீங்க கொடுத்துட்டே வந்துட்டே இருக்கணுங்க. கொடுத்துட்டு வந்துட்டு கடைசியில் ரிவ்யூ அண்ட் சப்மிட்னு இருக்கும். அது மட்டும் நீங்க கொடுத்துட்டா போதுங்க. நீங்க இந்த சத்தர்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்க அந்த கஸ்டமர் சப்போர்ட் ஜாபுக்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா நீங்க இப்ப அப்ளை பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்றேன். இந்த ஜாப் இந்த டைம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ மறந்துடாம அந்த வீடியோ உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு இந்த ஜாப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இது போக இதே மாதிரி நிறைய ஜாப் டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல சரி, பின்னட் கமெண்ட்லயும் சரி, நான் நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல மறந்துடாம ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோட நான் மறுபடியும் மீட் பண்றேன். பை பாய்.